வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குறும்பபாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியை சேர்ந்தவர் விஜயலட்சுமி. ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான இவர் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் 2 வாலிபர்கள் வீட்டின் பின்பகுதி வழியாக உள்ளே நுழைந்துள்ளனர். மேலும் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி 6 பவுன் தங்க செயின், 4 பவுன் வளையல், 2 மோதிரம் போன்றவற்றை பறித்தனர். இது மட்டுமின்றி பீரோவில் இருந்த நகைகளை திருடிக்கொண்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். பின்னர் விஜயலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டார் வெளியே வந்து பார்த்தபோது 2 மர்ம நபர்களும் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்து தொண்டாமுத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மர்ம நபர்கள் 2 வீலரில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.